பிரைஸ் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வசனம் கேட்கலாமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் அண்ட் க்ளோரி டு ஜீசஸ். மேத்யூ சாப்டர் 18, இதுல நம்ம 23 இருந்து படிக்கலாம். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இது எப்படின்னா, $60 பில்லியன் ஒர்த் இந்த மணி அவன் அந்த பர்சனால கொடுக்க முடியவே முடியாது. கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணாரு? கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனுடைய கடன் முழுவதையும் மன்னித்து விட்டான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் வேலை செஞ்சிருந்தா கூட இந்த கடனை கொடுக்க முடியாது. ஒரு 4 ஜெனரேஷன் வேலை செஞ்சிருந்தா கூட கொடுக்க முடியாது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அவன் என்ன செஞ்சான் நமக்கு தெரியும். அவன் வெளியில போன உடனே ஒரு $1000 வாங்கின அவனுடைய சர்வெண்ட், அவனுடைய கோலிக்க அவனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அவனை ஜெயில போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொன்னான். அப்போ அந்த ராஜா கேள்விப்பட்டு என்ன செஞ்சாரு? யூ விக்கட் சர்வெண்ட் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, இல்லையா, இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நம்மளை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார். ஆனால் நாமோ மன்னிக்க முடியாமல் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது செய்தாலும் அவர்களை மன்னிக்க முடியாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்ய முடியாது என்று. இந்த வசனத்தை படிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பா இயேசு நமக்கு சொன்னதை நாம் நினைப்போம். யாரையாவது மன்னிக்கலனா இப்பொழுதே மன்னிப்போம். இயேசு நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.